டெய்லர் சித்ரா பேசுகிறேங்க. பாருங்கள், இது ஒரு பட்டு சாரீ. இந்த சாரீக்கு வந்து பட்டுப்பாவடையும் ஜாக்கெட்டும் தைக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுக்கு லைனிங் கிளாத் எடுத்தாச்சு. பட்டு சாரியில் 3 மீட்டர் கிளாத் எடுத்தாச்சுங்க. 3 மீட்டர் கிளாத்தை வந்து 6 ஃபோல்டிங் பண்ணி 38 இன்ச்சு இறக்கம். பாருங்கள், 38 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பட்டுப்பாவடை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அதை நீளம் ஒரு கோடு போடணும். போட்டு அந்த கிளாத் வந்து 38 இன்ச்சுக்கு வந்து 39 இன்ச்சு தையலோட கட் பண்ணி எடுத்துடணுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து லைனிங் கிளாத் 2 மீட்டர் எடுத்திருக்கேங்க. 2 மீட்டரில் வந்து இது 38 இன்ச்சு இருக்குங்களா, இதில் வந்து 38 இன்ச்சு தேவையில்லை. ஒரு 36 இன்ச்சு எடுத்து மடித்து தைக்கும்போது ஈக்குவல் ஆயிரும், சரியாயிரும். அடுத்து இடுப்பு சுற்றளவு பாருங்கள், 20 இன்ச்சு இருக்குது. 20 ஃப்ரண்ட்டில் 20, பேக்கில் 20, 40 இன்ச்சு வருது மொத்தம். 40 இன்ச்சு பாருங்கள், 4 ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களா. இப்போ இதில் 10 இன்ச்சு மார்க் பண்ணால் 40 ஆயிருங்க. அதாவது தையல் வாசியோடு சேர்த்து தான் சொல்கிறேன் நான். 40 இன்ச் ஆயிருங்க. பாருங்கள், பாக்கி இருக்கிற அந்த கிளாத் வந்து சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சோம்னா ஈக்குவலாக 10 இன்ச்சு வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. மொத்தம் 40 இன்ச்சு வரணும் சுற்றளவு. இந்த பார்டர் வந்து இடுப்பில் வந்து பட்டி வைக்கிறதுக்குங்க. தேங்க்யூ.